பாதுகாப்பை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? யாரு எதை பேசுறது அப்படின்னு டென்ஷன் ஆகி அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? திமுகவோட பொல்லாத ஆட்சிக்கு இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? பொள்ளாச்சி வழக்கில் எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தினார் பழனிசாமி. முதல்ல வழக்கு போடாமல் இழுத்தடிச்சார், பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க விட்டார், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை பொதுவெளியிலே சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை யார் கொடுத்தார்? டிஜிபி கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்போ எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பியை வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில் தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில் தான்.